Today we are going to discuss about autocatalysis. Students listen. Autocatalysis. I mean autocatalyst substance. Autocatalysis is phenomena. So in certain reactions, one of the product are formed act as catalyst to the reactions. One of the product formed act as a catalyst in the reactions. Certain reaction la product form ஆகும். அந்த ப்ராடக்ட்டே என்னது கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ரியாக்ஷன் பண்ணுங்கள். ஒரு இந்த ரியாக்ஷன் லுக் அவுட் பண்ணுங்கள். CH3CO CH5 ப்ளஸ் H2O. ஸோ இங்கே சேட் பண்ணால் இங்கிட்ட OH இங்கிட்ட H. CH3COH ஃபார்ம் ஆகும், C2H5OH ஃபார்ம் ஆகுது. இதில் ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் CH3CO ஆக்ட் as a கேட்டலிஸ்ட், தட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட்டு. நம்ம எந்தவித சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில் அந்த ரியாக்ஷனில் அந்த ரியாக்ஷன் நடக்கும்பொழுது அதில் ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டே கேட்டலிஸ்ட்டாக இருந்தால் அது பேர் ஆட்டோ கேட்டலிஸ்ட்டு. திஸ் ஃபினாமினா இஸ் known as a ஆட்டோ கேட்டலிசிஸ். இன் சர்டன் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் formed act as catalyst in during the reaction. Okay, during the reactions, initially rate of the reaction will be very slow, but after that with increase in the time, so rate of the reactions increases. First initially இந்த ஸ்லோவாக நடக்கும், after that ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது பிறகு அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அசிட்டிக் ஆசிட் ஆக்ட் as a catalyst, அசிட்டிக் ஆசிட் ஆக்ட் as a ஆட்டோ கேட்டலிஸ்ட். இதுதான் ஆட்டோ கேட்டலிஸ்ட் வருது. ஸோ இதில் அடுத்தது வந்து ஆர்சனிக் ஈஸியாக ஆக்ட் as a ஆட்டோ கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனில் பாருங்கள் AsH3 gives AS ப்ளஸ் H3ல AS மட்டும் ஆட்டோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம். ஆட்டோ கேட்டலிஸ்ட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போதுமே கேட்டலிஸ்ட்டுங்கிறது ஒரு ஆடட் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம தான் ஆட் பண்ணோம். பட் ஆட்டோ கேட்டலிஸ்ட்ங்கிறது நம்ம நாட் நெசசரி டு ஆட் தி catalyst to the reaction because of catalyst is formed automatically, so it's auto catalyst. So one of the product act as a catalyst, not reactant. Product வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணிச்சுன்னா ஆட்டோ கேட்டலிஸ்ட். ப்ராடக்ட் ஃபார்ம் பிஃபோர் தி ஃபார்மிங் ப்ராடக்ட் த ரியாக்ஷன் இஸ் ஸ்லோ ரேட்டில் நடந்துட்டு இருக்கும். பட் ஆஃப்டர் தி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் the rate of the reaction வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். தட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட். திஸ் ஃபினாமினா இஸ் known as a the reaction is known as a ஆட்டோ கேட்டலிசிஸ். கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், அது மீன்ஸ் ஃபினாமினா the catalyst ரியாக்ஷன் நடக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். ஆட்டோ கேட்டலிஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து AS யூஸ் பண்ணுறாங்க, இங்கே அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க புக்கில். ஸோ நம்ம ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா MnSO4 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது நம்ம ஓல்டு புக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அசிட்டிக் ஆசிட்ஸே ஆட்டோ கேட்டலிஸ்ட்டு. ஓகே, ஆட்டோ கேட்டலிஸ்ட்டு. ஓகே, இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் அடுத்த நெகட்டிவ் கேட்டலிசிஸ். நெகட்டிவ் கேட்டலிசிஸ்னால் ஒரு ஃபினாமினா. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்ஸ், அதான் கேட்டலிஸ்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிக்ரீஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், ஓகே. அதே நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் கேட்டலிக் பாய்சன்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். இங்கே டிக்ரீஸஸ் வரும், டிக்ரீசஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட்டை குறைக்கக்கூடியது தான் கேட்டலிக் பாய்சன்ஸ், புரியுதா? பட் இது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸ்லோ பண்ணால் அது வந்து இந்த நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. டிக்ரீஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். எத்தனால் லாக்டேஸியை இந்த ரியாக்ஷனுக்கு வந்து எத்தனாலுங்கிறது ஆட் பண்ணோம்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் செய்கிறோம், ஸ்லோவாயிரும். ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ஷனில் கிளிசரால் இஸ் ஏ நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. கிளிசரால் act as a negative catalyst, dilute acids. Glycerol is a negative catalyst, ethanol is a negative catalyst. Yeah, negative catalyst means that rate of the reaction வந்து the rate of the reaction increase பண்ணுறது போல் decrease பண்ணும். The decrease in certain substance which order to the reactions which is decrease the rate of the reactions instead of increasing it. அதிகப்படுத்துக்கு போல் குறைச்சின்னா அது வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. ஸோ என்ன சார் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் எக்ஸாம்ஸ் எத்தனால் அண்ட் கிளிசரால். எத்தனால் வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O gives H2 and O2ல என்ன நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. ஆக்சுவலி கேட்டலிஸ்ட் வந்து PT. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டுங்கிறது என்ன கேட்டோம்னா ஹைட்ரஜன் கிளிசரால் பண்ணால் ரியாக்ஷன் குறைஞ்சிரும். ஏன் இதில் எத்தனால் ஆட் பண்ணோம்னா இந்த ரியாக்ஷன் குறைஞ்சிரும். எத்தனால் ஈஸியாக நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனுக்கு எத்தனால் இஸ் நெகட்டிவ், இந்த ரியாக்ஷனுக்கு கிளிசரால் இஸ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. ஸோ இப்போ நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆட்டோ கேட்டலிசிஸ், நெகட்டிவ் கேட்டலிசிஸ், பாசிட்டிவ் கேட்டலிசிஸ், ப்ரோமோட்டர்ஸ், ஆக்டிவ் கேட்டலிக் பாய்சன்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தேரிஸ் ஆஃப் கேட்டலிசிஸ் பார்க்க போகிறோம். தேரிஸ் ஆஃப் கேட்டலிசிஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தேரிஸ் அப்படின்னா ரெண்டு தேரிஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபெர்மினேஷன் தேரி, இன்னும் அப்சார்ப்ஷன் தேரி. இது ரெண்டும் 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எ கெமிக்கல் ரியாக்ஷன் டு அக்கர், the reactant are to be activated to form the activated complexes. Energy is required to reactant to reach the activated complex is called activation energy. What is activation energy?
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு ரியாக்டண்ட் தான் என்ன செய்யும் ப்ராடக்டாக மாறும். நல்லா தெரிஞ்சுங்க, ரியாக்டண்ட் தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகணும். எடுத்தோடனே டேரெக்டாக ரியாக்டன்ட் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த ரியாக்டன்ட் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம டு பி ஆக்டிவேட்டட் பண்ணணும். ரியாக்டன்ட் டு பி ஒரு ஆக்டிவேட்டட் டு ஃபார்ம் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். ஸோ ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸாக மாற்றினா எனர்ஜி ரெக்கார்ட் ஆகும். எனர்ஜி இஸ் ரெக்கார்ட் டு ரியாக்டன்ட் டு ரீச் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸு. ஸோ லிசன் பண்ணுங்கள், ஒரு டயக்ராம் கூட பார்த்துருப்போம் ஆல்ரெடி நம்ம கிராஃபில். நம்ம கெமிக்கல் கண்டிஸில் ஒரு ரியாக்டன்ட் இருக்கும், இது ரியாக்டண்ட்டு. ஸோ அடுத்தது ப்ராடக்டாக மாறுது. இங்கே இது ப்ராடக்ட்டு, இது ரியாக்டண்ட்டு. இந்த ஸ்டேட்டு தான் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ். இங்கே இருக்கக்கூடியது ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ், இன்டர்மீடியட் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இந்த ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் போகணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம எனர்ஜி கொடுத்தா தான் அங்கே போக முடியும். ஸோ அந்த எனர்ஜி பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. The energy is required to the reactant to be activated complex. Reactant to reach the activated complex. இந்த reactant வந்து activated complex ரீச் பண்ணுறதுக்கு எனர்ஜி ரெக்கார்ட் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட், ஃபார் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் டு அக்கர், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேட்டடாக மாறணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆல் ரியாக்டன்ட் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன்டு தி ப்ராடக்ட். ரியாக்டன்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் ப்ராடக்ட். ஆல் ரியாக்டன்ட் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன்டு தி ப்ராடக்ட் மாலிகுல். எல்லா ரியாக்டன்ட்டுமே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரியாக்டன்ட் வந்து நம்ம ஆக்டிவேட்டட் பண்ணணும். ரியாக்டன்ட் டு பி ஆக்டிவேட்டட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவேட்டட் பண்ணணும். டு ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணோம்னா இருக்கும் டு ஃபார்ம் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் நத்திங் பட் ஸோ தட் இஸ் ரியாக்டன்ட். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடம் தான் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே இருக்க ரியாக்டன்ட், இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ ரியாக்டன்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் பண்ணணும். ரியாக்டன்ஸ் டு ரீச் தி ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ்க்கு எனர்ஜிஸ் நீடடு. எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. தி டிசிஸே ஆக்டிவேஷன் எனர்ஜி, EAன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்டிவேஷன் எனர்ஜி. வாட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி? எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் தி reactants to reach the activated complex. எனர்ஜி ரெக்கார்ட் ஃபார் த ரியாக்டன்ஸ் டு ரீச் தி. ஒரு ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்ட் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரியாக்டன்ட் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா எப்போ வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸாக மாறுது, ரியாக்டன்ட் டு பி ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபார்ம் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸு. அப்போ ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேட் எனர்ஜின்னு சொல்கிறோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்கிறோம். ஸோ EA கெமிக்கல் கேண்டிஸில் படிச்சிருப்போம். EA தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. The activation energy can be decreased. Activation energy can be decreased. Increase the reaction temperature. Temperature increase பண்ணால் activation energy வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேயா, லிசன் பண்ணுங்கள். என்ன சொன்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் activation energy வந்து டிக்ரீஸ் ஆகும். லிசன் பண்ணுங்கள், ஒரு டயக்ராம் கிராஃப் போடலாம். இந்த கிராஃப் இருக்குது. ஸோ இது ரியாக்டண்டாக இருக்குது. ஸோ இது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரியாக்டன்ட் ஸ்டேட்டு, இது ப்ராடக்ட் ஸ்டேட்டு. இந்த இடம் தான் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸு. இந்த கேப் தான் ஆக்டிவேஷன். இந்த இதுக்குள்ளே ஸ்டேட்டு தான், இதுக்குள்ளே எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ Eங்கிறது தான் EA. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இல்லைன்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் ஆகி அப்புறம் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஒருவேளை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன செய்யணும்னா ரியாக்டன்ட் வந்து என்ன செய்யும், ஈஸியாக ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிரும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிரும், கம்மியாயிரும். டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? ஆக்டிவேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர் இல்லைன்னா இங்கே பாருங்கள், ரியாக்டன்ட் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்டன்ட் ஈஸியாக என்ன செஞ்சிடும், ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் ஆகி உடனே ப்ராடக்ட்டை ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லையா, டிக்ரீஸ் ஆகுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டு கிராஃபை மீனிங் பாருங்கள். ஸோ அந்த கேப் வந்து ரிடியூஸ் ஆகுது எப்போ ப்ரெசன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்டிவேஷன் எனர்ஜி கேன் பி டிக்ரீஸர், இன்க்ரீஸ் தி டெம்பரேச்சர் ரியாக்ஷன். ஸோ அதே தான் மீனிங், புரிஞ்சுதா? ஸோ இங்கே ஒரு லிசன் பண்ணுங்கள். ஒரு ரியாக்டன்ட் வந்து இது ரியாக்டண்ட்டு, இது ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸாக மாதிரி அப்புறம் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரியாக்டன்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ராடக்ட் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அட்டன் பண்ணுற கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. திஸ் இஸ் இங்கே எனர்ஜி பேரின்னு சொல்லக்கூடியது. இந்த கேப் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அப்போ ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸாக மாறி ப்ராடக்டாக மாறும். இதே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஸோ என்ன செய்ய, ஈஸியாக ரியாக்டன்ட் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிரும். ஸோ அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாகிடுது, டிக்ரீஸ் ஆகிடுது. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இப்போ டெம்பரேச்சர் தான் ரொம்ப டைம் எடுத்து ஃபார்ம் ஆகிட்டு இப்படி வரும். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் ப்ரெசன்ட் இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், இது ரொம்ப முக்கியம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு ரியாக்டன்ட் ஆர் ஆக்டிவேட்டட் அட் reduced temperature and other words activation energy lowered. Reduced temperature and activation energy lower இருக்கும். The catalyst observe the reactant, activate them
weakening the bond, allow them to react to form the product. Okay, activation energy lowered the presence of catalyst. The more molecules take part in the reaction, hence the rate of the reaction increases. ஸோ அதே சேம் கேட்டலிஸ்ட் தான். இதுக்கு 2 டயக்ராம் போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது எனர்ஜி, இங்கே ரியாக்ஷன்ஸ். ஸோ ரியாக்டன் எடுத்துருக்காங்க. ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகி இங்கே ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இது ரியாக்டன்ட்டு. இந்த ரியாக்டன் என்ன செய்யும்னா ஆக்டிவிட்டி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகி ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போனா இது ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில். ஸோ அதே கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ஈஸியாக ரியாக்டன் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிட்டு உடனே ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிரும். புரியுதா? ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும். ஏன்னா கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட் ரியாக்டன்ட் கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி லோயர் ஆகுது. கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய இந்த கிராஃப் இது ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டோட கிராஃப். ஸோ இது அதிகமான ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படும். அப்போ ரியாக்டன்ட் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது. எப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில். இது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப எடுத்துக்குது. ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் லோயர்டு. இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. ஆக்டிவேஷன் எனர்ஜி நத்திங் பட் இங்கே பாருங்கள், இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இதுக்குள்ள கேப் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. இது ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்னால் இங்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கும். இந்த கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ ரியாக்டன்ட் ஆக்டிவேட் ஸ்டேட் மாறதுக்கு நம்ம அதிகமாக எடுக்கும். இந்த கிராஃபை கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இது ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், இது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி லோயர்டு. ஸோ மோர் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் தானே. என்ன காரணம்? இந்த ரியாக்டன்ட் ஈஸியாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இப்போ ஆப்ஷன்ஸாக கேட்டலிஸ்ட்னா ரியாக்டன்ட் இவ்வளோ தூரம் போயிட்டு அப்புறம் ப்ராடக்டாக வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. ஸ்லோவாக நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆப்ஷன்ஸாக கேட்டலிஸ்ட்னா ரியாக்டன்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அதிக எனர்ஜி எடுத்துக்கும். அப்புறம் ப்ராடக்ட் ஆக்டிவேட்லேருந்து ப்ராடக்டாக மாறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதே ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்னா ஈஸியாக அந்த ரியாக்டன்ட் ஆக்டிவேட் காம்ப்ளெக்ஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. உடனே செய்கிறாங்க, ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக கொடுத்துப்பாங்க. எப்போ கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும்பொழுது. இப்போ கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி லோயாக இருக்கும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ஆக்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 மெயின் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.